தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது அறிவிப்பு என்பதை விட இது அவசியமான ஒன்று என்றுதான் இந்த காலகட்டத்தில் கருத வேண்டியதாக இருக்குது. என்னன்னா, தெலுங்கானா மாநிலத்தில் யாரெல்லாம் அரசினுடைய ஊழியர்களாக இருக்கிறீர்களோ, அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸாக இருக்கிறீங்களோ, அவர்கள் உங்களுடைய பெற்றோர்களை புறக்கணித்தால், நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மாவை விட்டுட்டீங்க அப்படின்னாக்க, அவங்கள கை விட்டுட்டீங்க, அவங்கள கவனிக்கலன்னா உங்களுடைய சம்பளத்தில் ஒரு தொகை பிடித்தம் செய்யப்படும். பிடித்தம் செய்யப்பட்டு அந்த தொகை உங்களுடைய பெற்றோர்களினுடைய கணக்கிலே வைப்பு தொகையாக வைக்கப்படும் அப்படின்ற ஒரு சட்டத்தை விரைவில் இயற்ற இருக்கிறாங்களாம். இன்றைய காலகட்டத்தில் எல்லா இடத்துலையுமே சரி, பழைய மாநிலங்களையும் தான் நடக்குது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது இல்லை. நல்லா சம்பாதிக்கிறான்னா அவன் குடும்பத்தோடு மட்டுமே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. பெத்த தாய் தகப்பனை மறந்துட்டு அவங்கள ஏதோ ஒரு அனாதாசிரமத்திலேயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு பரிதவிக்க விட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல, இந்த நூற்றாண்டுல இந்த சட்டம் என்பது அவசியம் வேண்டும். இதை முன்னெடுத்த தெலுங்கானா முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய மனமார்ந்த நன்றிகள். இதே மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு சட்டம் வந்துச்சுன்னு வைங்க, இன்னைக்கு பாதி அனாதாசிரமங்கள் காலியாகும். இன்னைக்கு அரசு ஊழியர்கள் தான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் டிரான்ஸ்ஃபர் ஆகிறோம் ப்ரொமோஷன் ஆகிறோன்னு பல இடத்துக்கு போகக்குள்ள தன்னுடைய பெற்றோர்களை கவனிக்காமல் அல்லோல்பட்டு அவர்களை அனாதாசிரமத்திலையும் அந்த ஹோம்லையும் கொண்டு போய் விடுறதன் அந்த கடினம் கஷ்டம் என்பது இனி இல்லாமல் போகும். இந்த சட்டம் என்பது இந்திய அளவிலே உலக அளவிலே எல்லா இடத்திலையும் நடைமுறைப்படுத்த வேண்டும்.